Hi everyone. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ப்ராப்ளம் வந்து ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம் தான். ஸோ NCERT ஃபிசிக்ஸ் 12th சாப்டர் 1ல் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் ப்ராப்ளம் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ 1.2 ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, the electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb. அப்போ ஒரு சார்ஜ் இருக்கு இல்லையா? the electrostatic force on a small charged sphere. so என்ன கொடுத்திருக்கு அப்படினா 0.4. அப்ப let me say that is q1 0.4 microcoulomb. so கண்டிப்பா இன்னொரு சார்ஜ் இருக்கணும் இல்லையா? and due to another small sphere of charge, அந்த இரண்டாவது சார்ஜ் என்ன கொடுத்திருக்கு அப்படினா q2 equal to minus 0.8. கரெக்ட் தானே? yes, 0.8 microcoulomb in air. இல்லையா? air அப்படின்னு சொல்லும்போது epsilon r equal to 1. correct. and in air is 0.2 newton. அப்ப என்ன force தான் இல்லையா? அதுதான் கொடுத்திருக்கு. the electrostatic force on a small sphere of charge 0.4 microcoulomb due to another small sphere of charge minus 0.8 microcoulomb in air is 0.2 நியூட்டன். அப்போ இந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு 0.2 நியூட்டன். அப்போ இதுல இருந்து நம்ம என்னதான் சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ ஸ்பியர். அப்போ அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த டிஸ்டன்ஸ், இல்லை நம்ம ஆர்ன்னு சொல்லியிருப்போம், ஆர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா? ஸோ இதுதானே. லெட் மீ சாக் பீஸ் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுதான் கேட்குறாங்க. ரொம்ப சிம்பிள். ரெண்டு சார்ஜ் இருக்கு, அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் கொடுத்தாச்சு 0.2 நியூட்டன். அண்ட் அந்த ரெண்டு சார்ஜுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? ஸோ we are going to use the same equation. அப்போ ரெண்டு சார்ஜ், அந்த ரெண்டு சார்ஜுக்கு இருக்கக்கூடிய அட்ராக்ஷன், இங்கே அட்ராக்ஷன் தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பிளஸ் சார்ஜ், இது மைனஸ் சார்ஜ். அண்ட் இந்த இடத்துல when we are going to substitute, நம்ம சப்ஸ்டியூட் பண்ணும்போது we are not going to consider the sign இல்லையா? so we are going to consider only the magnitude, அதாவது நியூமெரிக்கல் வேல்யூ மட்டும் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். ஸோ என்ன அப்படின்றத நம்ம பார்ப்போமே. ஸோ f equal to k times q1 q2 by என்ன வரும் r ஸ்கொயர். நமக்கு என்ன தேவை? இந்த r, அந்த டிஸ்டன்ஸ் தான் எனக்கு தேவை. அப்போ r ஸ்கொயர் இப்படி தூக்கி போட்டுரு. அப்போ என்ன ஆயிடும்? r ஸ்கொயர் which is equal to k times q1 q2 by f இல்லையா? f क्वेश्चनல கொடுத்திருக்கு, q1 क्वेश्चनல கொடுத்திருக்கு, q2 क्वेश्चनல கொடுத்திருக்கு, and k அதனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். and அத நான் கான்ஸ்டன்ட்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ என்ன வரும்? k equal to 1 by 4 pi epsilon naught and epsilon r. ஸோ இது ஏர்ல பிளேஸ் பண்ணியிருக்கனால இந்த எப்சிலான் ஆர் இதனுடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ வி ஹேவ் கே ஈக்குவல் டு 1 by 4 pi epsilon naught. அண்ட் அதுக்கு வேல்யூ இருக்கு நான் சொல்லியிருந்தேன் 9 into 10 to the power 9 நியூட்டன் மீட்டர் அண்ட் ஸ்கொயர், அதாவது அந்த கூலும் இல்லையா? ஸோ இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கே உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட். ரிமெம்பர் தட் வேல்யூ. அப்போ எல்லாமே நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண போறோம்ப்பா. ஸோ என்ன வருது பாரு? கே உடைய வேல்யூ வந்து 9 into 10 to the power 9ன்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் சார்ஜ் என்ன கொடுத்துருக்கு? 0.4 மைக்ரோகூலும். மைக்ரோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது நான் சொல்லியிருந்தேன் which is nothing but 10 to the power -6. அப்போ மைக்ரோகூலும். ஸோ which is equal to அந்த 0.4 into 10 to the power -6. இது வந்து மைக்ரோ. மில்லி அப்படின்னு சொல்லும்போது 10 to the power -3 அப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் சார்ஜ் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது சார்ஜ் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 into 10 to the power -6. ஏன்னா இதுவும் மைக்ரோ. ரிமெம்பர், நான் இந்த இடத்துல மைனஸை இன்க்ளூட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சார்ஜினுடைய மேக்னிடியூட மட்டும்தான் கன்சிடர் பண்ண போறோம். ஸோ மேக்னிடியூட் which is nothing but the numerical value, அவ்வளோதான். டிவைடட் பை என்ன கொடுத்துருக்கு? எஃப். எஃப்னுடைய வேல்யூ என்ன? 0.2. கொஷின்ல கொடுத்துருக்கு. எல்லாமே டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மாதிரி செகண்டும் ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ when we multiply, ஸோ இது ரெண்டுத்தையும் நான் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா I get 8 4 32. ஸோ ரெண்டு டெசிமல் இருக்கு. ஸோ this becomes 0.32. கரெக்டா? இந்த 0.4ம் இந்த 0.8ம் நான் மல்டிப்ளை பண்ணும்போது I get that is 0.32 முடிஞ்சது. அப்புறம் இந்த 9ஓட இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ when we multiply what we get அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 2.88 அப்படின்னு நமக்கு வேல்யூ வரும்
சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போமா? ஸோ என்ன இருக்குது 32 பாயிண்ட் இல்லையா? ஸோ இன்ட்டு 9 9 2 சார் 18. ஸோ பேலன்ஸ் 1 இருக்குது. 9 3 சார் 27 அண்ட் இது 1 சேர்த்தோம் அப்படின்னா 28 சரியா? ஸோ we have 2 decimal, ஸோ 2.88 வந்துருச்சு. அப்போ நியூமரேட்டரில் பார்த்தீங்கன்னா we have that value அண்ட் இந்த பவர் 10 to the power இருக்கு இல்லையா? ஸோ இதோட வேல்யூலாம் நம்ம எடுத்து பார்ப்போமே. -6 becomes -12. அப்போ இந்த -12ல் 9 போயிடுச்சு. 12ல் 9 போயிடுச்சுன்னா எவ்வளோ 3 இருக்கு இல்லையா? ஸோ 10 to the power -3. ஏன் -3 அப்படி நம்ம பார்த்தோம்னா இங்கே வந்து எனக்கு 12 தான் அதிகம், அதாவது மைனஸ் சைன் இல்லையா? ஸோ we have 10 to the power -3. அப்போ இதோட வேல்யூ நான் என்ன சொல்லலாம்? 2.88 into 10 to the power -3 by இந்த 0.2 இல்லையா? இன்னமும் I need this to be simple. ஸோ அதனால் மேலே multiply by 10 கீழே multiply by 10. ஸோ this becomes 28.8 into 10 to the power -3 சரிதானே? divided by 2. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா we will get this as 14.4. அப்போ 14.4 சரியா? ஸோ அப்போ 14.4 அண்ட் இதிலிருந்து நம்ம ஒரு டெசிமல் 10 to the power -3 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஒரு நம்பர் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஸோ திஸ் பிகம்ஸ் 144 into 10 to the power -4 இல்லையா? ஏன்னா நான் டெசிமலை அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிட்டேன். இந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் இட் வில் ரெடியூஸ். ஸோ அந்த பக்கம் எடுத்துகிட்டு போகும்போது இட் இன்க்ரீசஸ். அப்போ 10 to the power -4. ஸோ இது என்ன r², இது என்ன r². we need only r தான் எனக்கு தேவை. அப்போ எப்படி எழுதலாம்? ஸோ அப்போ r அப்படின்னு சொல்லும்போது ஸ்கொயர் ரூட் இல்லையா? ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சு? 144 becomes 12 and 10 to the power -4 becomes 10 to the power -2 and which is nothing but what? Point, or we can say that as 12 centimeter இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது மீட்டரில் இருக்குது. ஸோ 12 into 10 to the power -2 மீட்டர். ஸோ இதை வந்து சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா 12 சென்டிமீட்டர் முடிஞ்சது இல்லையா? ஸோ பொறுமையாக பாருங்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் we found the force இல்லையா? அந்த டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 சார்ஜஸ்? we found என்ன 12 சென்டிமீட்டர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாவது கேள்வி அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் சார்ஜ் டியூ டு த ஃபர்ஸ்ட். அப்போது இந்த செகண்ட் சார்ஜில் ஃபஸ்ட்டு சார்ஜ்னால என்ன ஃபோர்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஸோ ரொம்ப சிம்பிள். லெட் அஸ் டேக் தட் சாரி எஸ் ஒயர் ரைட் அழிச்சிருவோம். டஸ்ட் துணி ஸோ என்னவா இருக்கும்? இங்கே பாருங்கள், ரெண்டு சார்ஜ் இருக்குது. லெட் மீ சே திஸ் இஸ் Q1 அண்ட் இது வந்து Q2 அண்ட் இது ரெண்டு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 12 சென்டிமீட்டர். இந்த ரெண்டு இடையில இருக்கக்கூடிய ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா 0.2 நியூட்டன் அண்ட் விச் இஸ் நத்திங் பட் த அட்ராக்ஷன். என்ன கேட்குறாங்க? ஸோ வாட் ரைட்? ஸோ வாட் இஸ் த ஃபோர்ஸ் ஆன் த செகண்ட் ஸ்பியர் டியூ டு ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ செகண்ட் ஸ்பியர் டியூ டு ஃபர்ஸ்ட், அதாவது F21 செகண்ட் ஸ்பியர் டியூ டு 1 நம்ம அதை படிச்சிருப்போம் இல்லையா? கூலம்ஸ் லால வி டிஸ்கஸ்ட். அப்போது இந்த செகண்ட் சார்ஜில் ஃபஸ்ட்டு சார்ஜ் என்ன மாதிரி எஃபெக்ட் கொடுக்குது ரைட்? ஸோ செகண்ட் சார்ஜில் ஃபஸ்ட்டு ஒன் என்ன எஃபெக்ட் கொடுக்குது? எப்படி? இந்த செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட் ஒனுக்கு என்ன கொடுக்குதோ அதுதான் அது கொடுக்கும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் B இல்லையா? ஸோ F21 which is equal to F12. ஸோ they both are opposite, ஸோ மைனஸ். எப்படி எழுதினாலும் சரிதான் சரியா? ஸோ இதுதான் இந்த ரெண்டாவது சார்ஜில் ஃபஸ்ட்டு சார்ஜ் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ். பொறுமையாக பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கேட்டிருக்காங்க, வேறு எதுவுமே கிடையாது. ஸோ அப்போது என்ன சொல்லலாம்? ரொம்ப சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஸோ we will have 0.2 தான், பட் இட் இஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன் இல்லையா? ஏன்னா இந்த சார்ஜ் செகண்ட் சார்ஜில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்படி கரெக்டாக, இந்த செகண்ட் சார்ஜ் ஃபஸ்ட்டு சார்ஜில் கொடுக்கக்கூடிய ஃபோர்ஸ் இப்படி இல்லையா? இந்த ரெண்டுமே எப்படி இருக்கு? ஆப்போசிட். ஸோ we know what is the force of attraction இல்லையா? ஸோ we found and we know what is given in the question. So F equal to 0.2 Newton.
ஸோ அப்போ ஆப்போசிட்டாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ ரெண்டுமே வந்து எதிரெதிரில் நமக்கு ஃபோர்ஸ் கொடுக்கணும், நமக்கு தெரியும் இல்லையா? ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 0.2, ஸோ -0.2 நியூட்டன். ஸோ அவ்வளோதான். பொறுமையாக பாருங்கள். டவுட்ஸ் எதனா இருந்தது அப்படின்னா நமக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ இது எல்லாமே சிம்பிள் சப்ஸ்டியூஷன். ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக பார்க்குற மாதிரி இருக்குமா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். பட் அடுத்தடுத்து போகக்கூடிய ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நம்ம அப்படி அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஹெல்ப் அதர்ஸ் வித் அ ஸ்மைல்.